ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. உங்க எல்லாருக்குமே 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய தமிழ் புத்தாண்டு பலன்களை முழுமையா நம்மளுக்கு சொல்றதுக்காக மதுரை அஸ்ட்ராலஜர் திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் உலகளாவிய அளவில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சி, அதை நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்க ஆதரவுல தான் இவ்வளவு தூரம் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு பெரிய உந்துதலாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம கொடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் நம்ம சொல்ல போறோம். நம்மளுடைய தம்பி வினோத் சுப்ரமணியம் நம்மள்ட்ட கேள்விகள் கேட்க போறாரு. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத பத்தி கேட்க போறாங்க. நான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை கொடுக்க போறேன். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். கும்ப ராசிக்காரர்களுக்குண்ணா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நல்ல பலன்களை வாழ்க்கையில கொடுக்க போகுது? நிச்சயமா நல்ல பலன் கண்டிப்பான முறையில் கொடுக்க போகுது. ஏன்னா இந்த ஆண்டு துவங்கும் போது சந்திரன் எங்க இருக்காருன்னா உங்க ராசியில தான் இருக்காரு. இந்த ஆண்டு துவக்கத்தோட முதல் நாளே கும்ப ராசியில தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்படின்போது உங்களுக்கான ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, புது பிறவி எடுக்க போறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கான ஒரு புது ஆண்டு. உங்கள் வாழ்க்கையில பழைய கஷ்டங்கள் சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம போகியில போட்டு எரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுங்க. மறந்துட்டு சித்திரை ஒன்றா சிறப்பாக நல்ல தெய்வத்தை கும்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு சூரிய நாராயணனை கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க. இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு அமோகமான ஆண்டாக இருக்குன்றது நான் சொல்லிக்கிறேன். ஓகே. நான் இப்போ இவங்களுக்கு புது பிறவி எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டீங்க. எந்த மாதிரியான புது பிறவிகள்லாம் எடுப்பாங்க? அதாவது பொருளாதாரம் அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக எல்லாத்துலேயும். அதாவது நம்மளோட அந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைன்றது கொஞ்சம் தொடர்ச்சியாகவே இருக்கும். காரணம் என்ன? தொழில் ஸ்தானமே கடனை குறிக்கக்கூடிய ஒரு செவ்வாயோட வீடு தான். செவ்வாய் கடனை குறிக்கக்கூடிய கிரகம். அப்படின்போது தொழில் ரீதியாக கொடுக்கல் வாங்கல், நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் நிற்கிறது, வாரா கடன்கள், இதனாலையுமே நிறைய சிக்கல் இருக்கும். இதெல்லாம் இருந்துட்டு இருந்தாலும் கூட கடன் ஓரளவுக்கு கடனால் வளர்ந்தவங்கன்னு பார்த்தா கும்பராசிக்காரர்களையும் சொல்லலாம். அதுவும் இருக்குதான். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் கடன்ன்றது ஒரு மன உளைச்சல் தானே. அதில் தான் அவங்க பெரிய பிரதானமாக சிக்கல் இருந்துகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சகோதர உறவுகளுக்குள்ள பிரச்சனை, அங்காளி பங்காளி பிரச்சனைகள், இப்படியான பிரச்சனைகளும் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு சமீப காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. எப்பயுமே இருக்காது, இந்த குறிப்பிட்ட காலங்களில் இருந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு மாதமாக இருந்துருக்குன்னு வச்சுக்கலாம்னு சொல்லாமல். ஸோ இது இன்னும் நீடிச்சிட்ருக்கு. இந்த ஆண்டு துவங்கும் போதும் அந்த நிலையில தான் ஆண்டு துவங்குது. ஸோ அப்போ இந்த கஷ்டங்கள், இந்த சங்கடங்கள்லாம் எப்போ தான் தீரப்போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மே மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஆண்டில் உங்களுக்கு அந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது சித்திரை 1 இருந்தால் கூட நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு மே 26லேருந்து தான் புது பிறப்பு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் எடுத்து சொல்லலாம் நம்ம. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆண்டில் ஆண்டு கிரகங்களில் பயிற்சி ஆகக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னா வியாழன் தான். வியாழன் மிதுனத்திலேருந்து பயிற்சியாகி கடகராசிக்குள்ள வரப்போறாரு. 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர்றாரு. அந்த குரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடகராசிக்கு வர்றதுன்றது உச்ச வீட்டுக்கு வரதா அர்த்தம். குரு உச்ச பலம் பெறுறது கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளபடியே உன்னதமான யோகத்தை செய்யும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் மற்றும் தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய பொருளாதாரம், வீடு, நம்மளுடைய வாக்குவன்மை எல்லாத்தெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி தான் அந்த குரு. அவர் 6ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறார் அப்படின்னா உங்களுடைய பேச்சு மூலயமா, உங்களுடைய செயல்கள் மூலயமா ஒவ்வொரு நிமிஷத்தையும் காசை மாற்ற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு குருவுடைய அருளால், குரு உச்சம் பெறதுனால மே 26க்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்க போகுது. தொட்ட விஷயத்துலலாம் ஆதாயங்கள் கிடைக்க போகுது, லாபம் கிடைக்க போகுது. மேலும் குருவுடைய பார்வையும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் விழுறதுனால அந்த சஞ்சலங்கள்லாம் விலகி சொந்த பந்தங்களோட ஒற்றுமையாக இணைஞ்சு எல்லாரும் கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் மறந்து ஒத்துமையாகிறதுக்கான வாய்ப்புகளை குரு ஏற்படுத்தி தரப்போறாரு. அந்த வகையில் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேண்ணா. ஒட்டுமொத்தமாக தொட்டதெல்லாம் தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ இவங்களுக்கு தொழில் இன்னும் அந்த அந்த வளர்ச்சியை பொறுத்து சொல்லுங்கண்ணா. ஏன்னா இப்போ தொழில் ஸ்தானம் முன்னாடி சொன்ன மாதிரி செவ்வாயோட வீடு தான். விருச்சிக ராசி தான் இவங்களுக்கு தொழில் ஸ்தானமாக வருது. விருச்சிக ராசின்றது ஒரு நீர் ராசி, வெளிநாட்டு பயணங்கள் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அது போக அந்த ராசிக்கு அதிபதி இப்போ எங்கே ஆண்டு துவங்கும் போது எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கிறார். மீனமும் ஒரு நீர் ராசி தான். அதனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க,
இவங்களுக்குலாம் நல்ல ஆதாயங்கள் கிடைக்க போகுது. இப்போ உள்ளூரில் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கும், தொழில் சார்ந்த வாய்ப்புகள் இருக்கும்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த தொழில் சார்ந்தக்குரிய செவ்வாய்க்கு குருவோட பார்வை வந்து வெகு சீக்கிரமாக கிடைக்க போகுது. குருமங்கள யோகம் ஏற்பட போகுது. முதல்ல வந்து திரிகோண தொடர்பு ஏற்படும், அப்புறம் கேந்திர தொடர்பு ஏற்படும், அப்புறம் குருவோட இணைவு பெற்று குருமங்கள யோகமும் ஏற்பட போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில். அதனால் வந்து தொழில் சிறப்பாகவே இருக்கும், அதில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. குரு உச்சம் பலம் பெற்றார் அப்படின்னாலே வந்து உலகத்துக்கே நல்லது. அப்படின்னும் போது குறிப்பாக அவரை தனக்காரகனாகவும் லாபஸ்தானாதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் பிரச்சனைகள் வரவே வராதுன்றதை உறுதியாக சொல்லலாம். தொழில் நல்லா இருந்தால் பணம் நல்லா வரும், உண்மைதானே? ஸோ அந்த வகையில் தொழில்காரகன் செவ்வாய்க்கும் குருவுடைய அனுகூலம் கிடைக்க போது கண்டிப்பாக தொழிலையும் நல்ல முன்னேற்றங்கள் அடைய போகிறாங்க. ஓகேண்ணா. இப்போ இவங்க குடும்பம் இல்லறம் சார்ந்த விஷயங்கள்லாம் கூடுதலாக எப்படி இருக்கும்? அதை நான் சொன்னேன், குடும்பஸ்தானத்துக்குரிய குடும்பஸ்தானத்துக்கு குருவோட பார்வையே கிடைக்க போகுது. இப்போ குரு பார்வை வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, சாதாரணமாக நினச்சிக்கிறோம், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிட்டு விட்டுறோம். குரு பார்வை கோடி நன்மையை மட்டும் கொடுக்காது, அதை தாண்டி ஒரு தோஷத்தையே யோகமாக மாற்றிடும். ஓகே, குரு பார்த்தா தோஷம் யோகமாக, எந்த தோஷமாக இருந்தாலும் சரி அது யோகமாக மாறிடும். குரு தொடர்பு ஏற்பட்டாலே ஒரு தோஷ கிரகம் தோஷத்தை செய்யாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2ல் செவ்வாய், அது தோஷம்தான். 12ல் செவ்வாய் தோஷம்தான். ராகு கேது 2ல் 8ல் 7ல் இருந்தாலும் தோஷம் தான். 8ல் இருந்தால் தோஷம் தான். ஸோ இதெல்லாம் வந்து குரு பார்வையோ தொடர்போ ஏற்படுச்சுன்னா தோஷம் செய்யாது, யோகத்தை செய்யும். அந்த அளவுக்கு குருவுக்கு வலிமை இருக்குது. குரு மட்டும் இல்லை, வியாழன் மட்டும் இல்லை, சுக்கிரனும் சுபகிரகம் தான். அவரோட தொடர்பும் இந்த மாதிரி அசுபகிரகங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களும் தோஷம் செய்ய மாட்டாங்க. அதனால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறத எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது விதி. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம், விதி விலக்கு சுபகிரக தொடர்பு ஏற்பட்டால் தோஷம் விலகிடும். ஸோ அந்த வகையில் தோஷங்கள்லாம் ஒன்றும் இல்லை, சிறப்பாக நல்ல பலன்களை செய்ய போகுதுன்றதை நம்ம சொல்லணும். ஸோ குடும்பஸ்தானத்துக்கும் இவங்களுக்கு பார்வை, குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சிறப்பான நல்ல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறாங்கன்னு சொல்லலாம். ஓகேண்ணா. இப்போ இவங்களுக்கு வந்து இறை வழிபாடுன்னு சொன்னால் எந்த மாதிரியான இறை வழிபாடை சொல்லலாம்? கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு முருகன் தான். முருக வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள், சனிக்கிழமையில் பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் போட்டு வழிபட்டு வரலாம், இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். புது பிறப்படுத்தமாக தான் இந்த 2026 வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பிரபாவ ஆண்டு சிறந்த யோகங்களை, புது வாழ்க்கையை கொடுக்க போகுது அப்படின்றத நான் வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண்லாம் தரணும்? 80 மதிப்பெண் கொடுக்கலாம். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, ஆமாம், எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா. இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது, தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது, நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனிச்ச இந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அதை தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவரோட சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா. ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகங்களையும் நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்ற மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய
நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போராக மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தோட கடுமையான கிரக யுத்தம் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நமக்கு இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே தான் இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றி, மிக்க மகிழ்ச்சி.